பஹ்ரைனில் நடந்த ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்று தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பஹ்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகள் தாயகம் திரும்பியுள்ளனர். கபடி போட்டிகளில் தங்கம் வென்று சென்னை திரும்பிய கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா மற்றும் திருவாரூரை சேர்ந்த அபினேஷ் ஆகிய இருவருக்கும் தமிழக அரசு சார்பில் தலா 25 லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். பஹ்ரைன்ல நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டியில தங்கம் வென்ற நம் கபடி வீரர்களான கண்ணகி நகரை சேர்ந்த, அதாவது சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா, அதே மற்றும் திருவாரூரை சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோர் சென்னை திரும்பியதும் நேரடியா தனது இல்லத்துக்கு அழைத்து பாராட்டி இருவருக்கும் 25 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கினேன் அப்படின்னு சொல்லி தற்போது தமிழக முதல்வர் தன்னோட எக்ஸ்ட்ரா வலைத்தள பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே கண்ணகி நகருக்கு அவர் என்ன தெரிவிச்சிருக்கிறாருன்னா, கண்ணகி நகருக்கு நான் சென்ற போதெல்லாம் அங்கு வசிக்கும் மக்கள் என்னிடம் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தர உத்தரவிட்டிருந்ததை நினைவு கூர்ந்து, உங்க ஏரியாவில் இப்ப எதுவும் பிரச்சனை இருக்குதா, என் தீர்ந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கார்த்திகாட்ட கேட்டேன். கடந்த 4 ஆண்டுகளில் பெருமளவு கண்ணகி நகர் முன்னேறி இருப்பதாக புன்னகையோடு சொன்னார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கார்த்திகா அவர்களுக்கும் அபினேஷ் அவர்களுக்கும் மேலும் சில உதவிகளையும் என்னிடம் கேட்டிருக்கிறாங்க. அவர்களையும் அவற்றையும் நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதோடு இல்லாம, நேற்று நான் கண்ட பைசன் கால மாடலில் தொடங்கி மணத்தி கணேசன் தொடங்கி இன்று அபினேஷ் கார்த்திகா வரை எளிய பின்புலங்களில் இருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியும் சமூக நீதி மண்ணான தமிழ்நாடு பெருமை கொள்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ட்வீட் ஒன்று தற்போது தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.